அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு குட்டியான விளாக் பார்க்கலாமா? நைட்டுக்கு இட்லி, தோசை, சட்னி, சாம்பார் இப்படியே செஞ்சு போர் அடிச்சு போச்சா? அப்போ இட்லி தோசைக்கு புதுசாக நம்ம ஒரு சைட் டிஷ் செய்யலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு நல்லா படப்படன்னு தெரிஞ்சு இருந்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவை நான் வந்து ஒரு பச்சை மிளகாவை 2-3 கட் பண்ணி சேர்த்துட்டேன். அதையும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா சீக்கிரமே வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னாக்கா சீக்கிரமே நமக்கு வதங்கி வந்துடும். அது கூடவே நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸில் நான் வந்து 2 தக்காளி எடுத்துருந்தேன். அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த சைடிஷ்க்கு வந்து நம்ம வந்து தேங்காவோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ ரொம்ப மசாலா அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து இந்த பொட்டுக்கடலை தான். பொட்டுக்கடலை நான் வந்து ஒரு 3/4 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நான் அதை நல்லா பவுட்ரு பண்ணோன்னே எனக்கு இந்த கப்பால் 1 கப் ஃபுல்லாக கிடச்சிச்சு. இப்போது அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த தக்காளி வெங்காயம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ப்ளஸ் உப்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கேன். அது வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் இந்த பொட்டுக்கடலை மாவை நான் வந்து ஒரு 4 கப் தண்ணி அளவு, அதாவது எந்த கப்பால் நம்ம பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதால் நம்ம 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 4லேருந்து 5 கப்பு சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு அதை வடிகட்டி நம்ம வந்து இதில் இப்போ சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காரமாக சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்பவும் காரம் சேர்க்க வேணாம். அதனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு நம்ம அந்த பொட்டுக்கடலை மாவை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தோசையோ இட்லியோ செஞ்சு இது கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே சட்னி செய்கிறதுக்கு இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான டிஷ், அதே மாதிரி டேஸ்டான டிஷ்ஷும் கூட. நேற்று எங்கள் வீட்டில் இதை தான் நான் செஞ்சுருந்தேன். அதுதான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் என்னைக்காச்சும் இதை ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.